இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது உங்களுடைய கேஎல் கிஸ்ஸிங் மாஸ்டர். நம்மளுடைய சேனலில் ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல, கொஞ்சம் வெளியூர் பயணங்கள், அதனால் சரியான வீடியோக்கள் என்னால் போட முடியல, மன்னிச்சிருங்க. இனிமேல் கொஞ்சம் ரெகுலரான வீடியோ கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் உண்டு. ஒரு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு கண்டிப்பாக இருக்கும். சரி நண்பர்களே, இப்போ நம்ம கெஸ்ஸிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் என்ன மாதிரி, அதாவது ஒரு நாள் வந்து மிஷின் நம்பர்லேருந்து ரிசல்ட்டு, ஒரு நாளில் வந்து ரிசல்ட்லேருந்து மேட்ச் பண்ணி வருது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வாட்ஸ்அப்பில் என்ன மாதிரி நம்ம கணிப்புகள் கொடுத்துருந்தோம், வெற்றிகளை கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் காமிக்கிறேன். இது அதாவது நம்ம இப்போ கெஸ்ஸிங் கொடுக்குறதும் ஓகே. ஒரு சில நாள் கெஸ்ஸிங்லேருந்து ஒரு சில போர்டு வரும், ஒரு சில நாள் மிஷின் நம்பர் வரும்போது ஏபிசி அப்படியே உட்காரும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் இப்போ காமிக்கிறது. நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். நம்ம இதுக்கப்புறம் கெஸ்ஸிங் கொடுக்குறதையும் பாருங்கள். இதெல்லாம் தாண்டி மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கன்ஃபார்மாக எனக்கு ஓரளவுக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அதுவும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா கெஸ்ஸிங்கில் இப்போதைக்கு ஒரு கணிப்பில் இருக்கும். நம்ம இப்போதைக்கு கெஸ்ஸிங்கில் கொடுக்குற நம்பர்ஸ் வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து கெஸ்ஸிங் நம்பரில் கொடுத்தது அப்படியே மிஷின் நம்பர்லேயோ இல்லை ட்ரெயில் நம்பர்லேயோ வந்தால் நம்மளுக்கு ரிசல்ட் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இது எப்படி எந்த டைமில் எப்படி மாற்றி அடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் நம்ம எடுத்து கொடுக்குற கணிப்பு அப்படியே டைரெக்டாக ரிசல்ட்டாக வரும். ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த கணிப்பு வந்து ட்ரெயில் நம்பர்லேயோ மிஷின் நம்பர்லேயோ வர்றதுனால நம்மளுக்கு வந்து ரிசல்ட் மாறும். சரிங்களா? அதனால் நான் என்ன கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி இது 2 நாளாக நான் வீடியோ போடலனாலும் 2 நாளாக நம்மளுக்கு ரெகுலராக வாட்ஸ்அப்பில் கொடுக்குற கெஸ்ஸிங் நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம். வெற்றி பெற்றவங்களும் இருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கிறத பாருங்கள். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கடைசியில் அப்டேட் பண்ணுறேன். அதுக்குரிய ஃபீஸ் எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? நேற்று அக்ஷயாவோட ரிசல்ட் வந்து 600. நேற்று வந்து 9ஆம் தேதி. நேற்று நான் கொடுத்த கெஸ்ஸிங் தான் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஜஸ்ட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? நேற்று நான் கொடுத்ததில் நேற்று வந்து அதாவது நான் திரும்பியும் சொல்கிறேன், 3D டைரெக்டாக கொடுக்க முடியலனாலும் ஏபிஎஸ்சிபிசியில் நான் இப்படி தான் ஒரு சில நாள் வந்து 5 செட்டுக்குள்ளே முடிச்சிடுவேன். அதே மாதிரி ஆல் போர்டு ஏபிசி இந்த மாதிரி தான் நான் கொடுக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்று வந்து 00 அப்படி சொல்லிட்டு பிசியில் இது பாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஜஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இதெல்லாம் ஓகேங்கிற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து இது பண்ணலாம். நான் நேற்று இதில் எடுத்து கொடுத்ததில் நான் வந்து இந்த இடத்துல 760 அப்படி சொல்லிட்டு நான் கொடுத்தேன். 760 என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 760 வந்து நான் 607ன்னு நான் வந்து போட சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக 607ன்னு அப்படி மாற்றி 60 போட்டிருந்தாலும் 60 வந்து ஏபியில் பாஸ் ஆகிருக்கும். இருந்தாலும் நேற்று நான் இதான் கொடுத்தேன் நண்பர்களே. ஓகேங்களா? இது நேற்று நான் கொடுத்தது. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது முந்தானத்து நம்மளுக்கு வந்து 8ஆம் தேதி நான் காருண்யாவுக்கு வந்து நம்மளுக்கு கொடுத்தது. அதாவது முந்தானத்து, ஆமாம் முந்தானத்தில் வந்து அன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 484 வந்து நான் வந்து 484க்கு வந்து நான் கொடுத்தது பார்த்திங்கன்னா 984ன்னு கொடுத்துட்டேன். இதில் பிசியில் 84 வந்து பாஸ் ஆனிச்சு. அதே மாதிரி ஏபியில் 48 பாஸ் ஆனிச்சு. ஆல் போர்டில் 8 பாஸ் ஆனிச்சு. நான் இந்த மாதிரி தான் கொடுப்பேன். எப்படியா இருந்தாலும் ஒன்றில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஒன்றில் ஏதாச்சும் ஒன்றில் கண்டிப்பாக, அதே மாதிரி ஆல் போர்டு சி போர்டு அது மாதிரி எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சுன்னா அது அன்னன்னைக்கு வந்து மாறி வரும். இதுதான் நான் கொடுக்கறது கெஸ்ஸிங். ஓகேங்களா? விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் கெஸ்ஸிங்க்கு வாங்கிக்கலாம். இதுக்கு நான் சார்ஜ் பண்ணுறது வந்து 250 ரூபா நான் சார்ஜ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து நிறையா வின்னிங் நண்பர்கள் வந்து எனக்கு எதுவும் ஒரு 100 ரூபா கூட ஒரு இதுவாக கொடுக்குறல அப்படிங்கும்போது, நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எடுக்கிறது அப்படிங்கும்போது நான் வந்து இதுக்கு 250 ரூபா சார்ஜ் பண்ணுறேன். விருப்பம் இருக்க நண்பர்கள் மட்டும் வாங்க. ஓகேவா? வந்து நான் திரும்ப சொல்கிறேன், ஏன் இந்த தகவலை நான் முன்னாடி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாள் ரிசல்ட்டில் வரும், ஒரு சில நாள் மிஷின் நம்பரில் வரும். ஒரு சில நாள் வந்து அந்த மிஷின் நம்பர் கணக்கும் சரி, ரிசல்ட் எடுத்ததும் சரி, ட்ரையல் நம்பரில் வந்திருக்கு. நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். இருந்தாலும் எது எப்படி ஆகும் அப்படின்றது சொல்ல முடியாது. இருந்தாலும் 2:30 மணிக்கு மேலே அந்த மிஷின் நம்பரை வச்சு எடுக்கும்போது ஓரளவுக்கு போர்டில் உட்காரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நான் சொல்கிற கருத்து. இதில் உடன்படிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் நண்பர்கள் வந்து நீங்கள் கெஸ்ஸிங் நம்பர் வாங்கிக்கலாம் நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே. இதான் என்னுடைய இந்த நம்பரு. 2:30 மணிக்கு மேலே விருப்பம் இருக்கிற நண்பர்கள் எனக்கு 250 ரூபா ஜிபே பண்ணிவிட்டு
நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து அனுப்பினோம்னா கரெக்டாக 2:50க்குள்ளே உங்களுக்கு வந்து கெஸ்ஸிங் நம்பர்ஸ் வந்துடும். ஓகேங்களா? இதுக்கு நான் வந்து 250 அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுறேன். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் மட்டும்தான், நான் யாரையும் கம்பல் பண்ணல. ஃபஸ்ட்டு இந்த விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ இன்றைக்கி ஒரே கெஸ்ஸிங்குள்ளே போய்டுவோம் நண்பர்களே. ஓகேங்களா? நேற்று வந்து இந்த 600 அப்படிங்கிறது வந்து மிஷின் நம்பரை வச்சு தான் நம்மளுக்கு வந்துச்சு. சரிங்களா? நேற்று மிஷின் நம்பரை வச்சு நம்ம எடுத்த கணிப்பு என்ன தெரியுங்களா? நேற்று வந்து மிஷின் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா மிஷின் நம்பரில் இப்போ நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. நேற்று வந்து மிஷின் நம்பர் வந்து 666391 சரியாக இருந்தால் பார்த்துங்க. நான் இதுக்கு நேற்று நான் எடுத்தது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 4470 அப்படி சொல்லிட்டு ஒரு செட் எடுத்தேன். அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா 760 அப்படி சொல்லிட்டு ஒரு செட் எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 606 அப்படி சொல்லிட்டு ஒரு செட் எடுத்து தான் நான் ஃபைனல் பண்ணி நம்மளுக்கு வந்து பிசியில் என்ன பண்ணிட்டேன்னா 00 கொடுத்துருக்கேன். பிசியில் வந்து எனக்கு இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் கிராஸ் ஆனிச்சு 00 அப்படிங்கும்போது நான் 00 கொடுத்துட்டேன். அதை தான் நேற்று வெற்றியாக கூட வந்துச்சு. ஓகேங்களா? நான் இது மிஷின் நம்பரை வச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி எனக்கு கெஸ்ஸிங்கில் வந்துச்சு. இந்த 760 கூட நான் பாக்ஸில் நேற்று போடலான்னு பார்த்தா, ஆனால் பாக்ஸில் போட்டால் எனக்கு ஓரளவுக்கு கெஸ்ஸிங்கில் கன்ஃபார்ம் ஆகலை. அதனால் பிசி எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டேன் நேற்று. ஓகேங்களா? அவ்வளோதான். சரி, இப்போ வந்து 600 நேற்று பிசியில் டபுள்ஸு, அதுக்கு முன்னாடி நாள் ஏசியில் டபுள்ஸ், அப்போ இன்றைக்கி வந்து ஏபியில் டபுள்ஸ். இதுதான் என்ன சொல்கிறது, இதுதான் வந்து வழக்கமாக அடிக்கக்கூடிய வந்து பேட்டர்ன். ஆனால் இன்றைக்கி இவன் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி வின்வின் என்ன மாதிரி கணக்கில் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். 600 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 600 அப்படின்னா போன மாதம் கணக்கில் ஏதாச்சும் இருக்கா? நான் 600 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த ரிசல்ட்லேருந்து இன்றைக்கி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து பெண்டிங் நம்பராக உள்ளே பூந்துருக்கு நம்பரு. அப்போ வந்து இவன் எதை நோக்கி பயணிப்பான் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இந்த டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்குமே எனக்கு 600 அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டான இது வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 600 அப்படிங்கும்போது எனக்கு வந்து 4க்கு 6 8க்கு 0 4க்கு 0 பேட்டர்ன் படி பார்த்தால் இதுதான். இதில் பார்த்திங்கன்னா 4க்கு 6 8க்கு 0 4க்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கான். இப்போ இது பேட்டர்ன் படி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தெளிவாக நான் என்ன கொடுக்குறேங்கிறதையும் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? 2க்கு 1 சரி. இப்போ வருஷப்படி இந்த பவர் சார்ட்டில் படி வந்தால் இவன் எப்படி வந்திருக்கான்னா 2க்கு 1, அடுத்தது 1க்கு 4, 4க்கு 6 அப்படிங்கும்போது இன்றைக்கி ஒரு வேளை ஏ போர்டில் பார்த்திங்கன்னா 4க்கு 6 அப்படிங்கும்போது 4க்கு 6 அப்படின்னா 6க்கு 8, பி போர்டில் 8, சாரி ஏ போர்டில் வந்து 8 அப்படி சொல்லிட்டு ஒரு கணக்கு வச்சுங்க. ஓகேவா? இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பி போர்டை நான் கணக்கு எடுக்கிறேன். அதாவது 9க்கு 3, 3க்கு 8, 8க்கு 0 அப்படிங்கும்போது 3க்கு 8 இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3க்கு 9 இந்த இடத்த நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு சொல்கிறேன், பார்த்துங்க. நான் இப்போ வந்து இந்த இடத்த வந்து நான் இது பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 3க்கு 9, 9க்கு 3, 3க்கு 8, 8க்கு 0, 3க்கு 9, 9க்கு 3, அப்புறம் 3க்கு 8, 8க்கு 0 அப்படிங்கும்போது 8க்கு ஒரு வேளை இன்றைக்கி பி போர்டில் 6 வரலாம். ஓகேவா? சரி, சி போர்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 2க்கு 9, 2க்கு 9, 9க்கு 7, 7க்கு 4, 4க்கு 0 அப்படின்னு பேட்டர்ன் படி வரும்போது 2க்கு 9, 9க்கு 7, 7க்கு 4, 4க்கு 0 அப்படிங்கும்போது 4க்கு 0 அப்படின்னா
4க்கு 0, 2க்கு 9, 7க்கு 4, 4க்கு 0, அப்போ திரும்பி 0க்கு 4. அப்போ எனக்கு வந்து நான் எடுத்திருக்க கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏபிசியில் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு செட்டு நான் வந்து கெஸ்ஸிங்கில் நான் ரொம்ப நிறைய எடுத்து நான் உங்களை வந்து கடனாளியாக்க விரும்பலை. 864 அப்படி சொல்லிட்டு எடுத்திருக்கேன். நேற்று ரிசல்ட் வந்து 600. ஓகேவா? 6க்கு 8, 0க்கு 6, 0க்கு 4 உங்கள் கணக்கில் வந்தால் ஒரு செட்டு எடுத்துங்க. நான் இன்றைக்கி கொடுக்கக்கூடியது இன்றைக்கி என்ன மிஷின் நம்பரில் வருமா இல்லை இதே ரிசல்ட்டை கண்டினியூ பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியாது. எதுவாக இருந்தாலும் நம்ம 2:30 மணிக்கு 2:40க்கு மேலே வரக்கூடிய அந்த கெஸ்ஸிங் டைம் அதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய மிஷின் நம்பரை வச்சு தான் ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே கம்மியாகவே ப்ளே பண்ணுங்கள். அதையும் தாண்டி வந்தால் அது எப்படி போர்டில் உட்காரும் அப்படிங்கிறது 2:30 மணிக்கு மேலே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 864க்கு நம்ம வந்து ஒரே ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். சரி, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னும் 2 செட்டு 600க்கு நம்ம வந்து ஏற்கனவே 864 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம். சரி, இப்போ வந்து இந்த போர்டு வைஸாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் வந்து என்ன கெஸ்ஸிங்கில் வருது அப்படிங்கிறதையும் நான் ஒரு தடவை உங்கள்கிட்ட காமிக்கலன்னு பார்க்குறேன். கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் ஜாஸ்தியாக தான் இருக்கும். உங்கள் கணக்கில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக பார்த்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4க்கு 8, 4க்கு 6 அப்படிங்கிறது வந்துருக்குது. சரி, ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2க்கு 4, 4க்கு 8, 8க்கு 0, 0க்கு 1, 0க்கு 2, 0க்கு 1, 0க்கு 4, 0க்கு 6 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது வருஷப்படி எப்படி இந்த ஃபுல் சார்ட்டுப்படி வந்தால் 2க்கு 4, 4க்கு 8, 8க்கு 0, 0க்கு 1, 2, அப்புறம் திரும்பி 1, அப்புறமேல திருப்பி 1க்கு 4, 1க்கு 4, 4க்கு 6, 1க்கு 4, 4க்கு 6 அப்படின்னா 6க்கு 8 கண்டிப்பாக ஏ போர்டில் கண்டிப்பாக 8 இன்றைக்கி வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்கள் கணக்கில் வருதா பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8, 6க்கு 8. சப்போஸ் இவன் 6க்கு 8 அப்படின்னு வைக்கலை அப்படின்னா 1க்கு 4, 4க்கு 6ன்னு போயிட்டான். அப்படிங்கும்போது 6க்கு 8, 4க்கு 6னா 6க்கு 8 அப்படி சப்போஸ் இவன் வந்து 6க்கு 8ன்னு பவரில் வைக்கலைன்னா கண்டிப்பாக 6க்கு 7ன்னு வைப்பான். ஓகேவா? உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். சரி, அதே மாதிரி இந்த பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4க்கு 7, 7க்கு 6, 6க்கு 9, 9க்கு 3, 9க்கு 3, 3க்கு 8, 0. இப்போ என்ன பண்ணிட்டான்னா 4க்கு 6, சரி 4க்கு 7, 7க்கு 6, அப்புறம் 6க்கு 9, 9க்கு 3, 3க்கு 9, அடுத்தது பார்த்தீங்கன்னா 3க்கு 9, 9க்கு 8, 8க்கு 0, 3க்கு 6க்கு 9, 9க்கு 3, 3க்கு 9, 3க்கு 9, திருப்பி 9க்கு 3 போயிட்டு திருப்பி 3க்கு வந்து 8, 8க்கு 0, 8க்கு 0 அப்படின்னா 8க்கு 0 அப்படிங்கும்போது இவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தால் எனக்கு தெரிஞ்சு 0 அப்படிங்கும்போது இன்றைக்கி பி போர்டில் 8க்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். 8க்கு 5 ஒரு செட்டாக வச்சுங்க. 864 ஏற்கனவே கொடுத்துட்டேன். இருந்தாலும் சப்போர்ட்டுக்காக ஒரு வேலை இவன் வந்து சைபர் 8க்கு 0 அப்படிங்கும்போது 0க்கு ஒரு வேளை இவன் 5 கொண்டு வரலாம். ஏன்னா 5 பெண்டிங்கில் இருக்குது இந்த மாதத்தில், இன்னும் 5 வரல. சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நான் ஏற்கனவே 4 அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்துருக்கேன். சப்போஸ் அதில் வரல அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 5க்கு 8, 6, 2, 2, 9, 7, 4, 0, 5க்கு 8, 8க்கு 6, 6க்கு 2, 2, 2க்கு 9, 9க்கு 7, 7க்கு 4, 4க்கு 0, அப்போ 0க்கு 2 அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து 852 அப்படி சொல்லிட்டு இன்னொரு செட்டு.
852 அப்படி இல்லைனா 752. நான் மொத்தம் 3 செட்டு தான் இப்போதைக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா இவன் இன்றைக்கி எப்படி மேட்ச் பண்ண போகிறான்னு தெரியலன்ட்டு. ஓகேவா? சரி நண்பர்களே, இப்போதைக்கு நான் எடுத்து கொடுத்துருக்க கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஏபிசியில் நான் எடுத்துருக்கிறது பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக வருதுன்றது பாருங்கள். ஏபிசியில் நான் வந்து 864, 852, 752, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப நாளாக 760 ஃபாலோ அப் நம்பரில் இருக்குது. ஒருவேளை இவன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 6க்கு 7, 0க்கு 6, 0க்கு 0 எனக்கு 760 ஃபாலோ அப் நம்பராகவே இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா எப்படிப்பான் டெய்லி நான் வந்து விழிமேல் வழி வைத்து காத்திருக்கிறேங்கிற மாதிரி காத்துட்ருக்கேன். இன்றைக்கி அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தெரில. ஏன்னா நேற்று 60 ஏபியில் இருந்தது, இன்றைக்கி பிசியில் 60 மாறுமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கணக்கு வருது. சரியா? இருந்தாலும் ஃபாலோ அப் நம்பரில் இருந்தாலும் ஏதாச்சும் ஒன்று சேர்த்து விட்டுறாத அப்படின்னு சொல்கிறாதீங்க. நான் கொடுக்குறதே கம்மியாக தான் கொடுத்துருக்கேன், 4 செட்டு தான். பாருங்கள், உங்களுக்கு கணக்கில் வந்தால் எடுத்துங்க. சரி, இப்போ அடுத்தபடியாக ஏபிஏசிபிசியில் நான் வந்து இன்றைக்கி எடுத்து கொடுக்கறது என்ன இப்போதைக்கு என் கணக்கில் இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 75, 52, 60, 71, 62, 86, 85, 64. ஒருவேளை இந்த 60 அப்படிங்கிறது 06 கூட மாறலாம். இவர் தான் நான் எடுத்து கொடுத்த கணக்கு. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துக்கோங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்றைக்கி கண்டிப்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7-2 கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. ஓகேவா? இவ்வளோ தான் நான் கொடுக்க கணிப்பு. நம்ம கொடுக்குற தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது வெற்றி தோல்வி சகஜம்தான் நண்பர்களே. ஒரு சில நாள் ஒரு சில மாதிரி எடுக்கிறாங்க தான், அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சில நாள் வந்து நம்ம நேற்று எதிர்பாராது இருந்துச்சு எனக்கு. ஆனால் 00 கணக்கில் இருந்துச்சு. ஆனால் எனக்கு 00 வந்து ஏபிஏசிபிசிக்கு தான் எனக்கு கணக்காக தெரிஞ்சிச்சு. அதனால தான் அப்படி நம்ம கொடுத்தோம். ஓகேங்களா? எதுவாக இருந்தாலும் நம்ம வெளிப்படையாக இதுதாங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம். இதில் ஒன்றும் அப்படியே பெரிய ஒளிவு மறைவெல்லாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது, ரகசியம்லாம் கிடையாது. ஒரு நாளும் ஒரு மாதிரி அடிக்கிறாங்க. ஒரு நாள் மிஷின் நம்பர் வச்சு அடிக்கிறாங்க, ஒரு நாள் ரிசல்ட் நம்பர் வச்சுருக்காங்க. பெண்டிங் நம்பரில் என்ன தான் ஆராய்ச்சி எடுத்து நம்ம பரட்டி எடுத்தாலுமே சரி, பெண்டிங் நம்பர் கணக்கு ஒரு சில நாள் வரமாட்டேங்குது. இது என்னுடைய நாலேஜுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இதுக்கு வந்து ஓகேன்னு சொல்கிறவங்க சொல்லுங்கள், இல்லை என்னடா போடா அப்படின்னு சொல்கிறீங்களா? ஓகே, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். வெற்றி பெற்று ஒரு 4D எனக்கு எடுத்து கொடுக்கணும்னு ஆசை. பார்க்கலாம், அது எப்பேற்பட்ட இதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு அது ஒரு சவாலான விஷயம். கண்டிப்பாக எடுப்போம். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றி உங்களை சந்திக்கிறேன். வாட்ஸ்அப்பில் விருப்பம் இருக்க நண்பர்கள், நான் இதுதான் விஷயம், இதெல்லாம் ஓகே அப்படிங்கும்போது நீங்கள் 250 ரூபா அந்த ஜிபேக்கு சார்ஜ் பண்ணுறேன், அவ்வளோதான். 2:30 மணிக்கு நீங்கள் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அனுப்பி விட்டாலும் சரி. எனக்கு அதிகபட்சம் 2:50 எல்லாத்துக்கும் கெஸ்ஸிங் கொடுத்துட்டு தான் இருக்கேன். நம்மளுக்கு ரெகுலராக நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து நம்மளுக்கு கெஸ்ஸிங் வாங்குறவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. அதனால் விருப்பம் இருக்கிற நண்பர்கள் ஒன்லி கேரளா பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் இந்த கெஸ்ஸிங் நம்ம கொடுக்குறோம். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் மட்டும் வாங்க. ஏன்னா டியர் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் நாளுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி இல்லை. ஏன்னா கேஎலுக்கே நம்மளுக்கு டைம் இல்லை. அதனால் கேஎல்ல கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு பார்க்குறோம் நண்பர்களே. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? வெற்றி கண்டிப்பாக வரும். அது தினசரி வெற்றியாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறேன். உங்கள் கணக்கில் எப்படி வருதோ பாருங்கள். ஏன்னா வின்வின் தான் நம்ம அதிகபட்சமாக நிறைய வெற்றிகளை நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். போன வருஷமும் சரி, அதுக்கு முன்னாடி வருஷமும் சரி. பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி நம்மளுக்கு கை கொடுத்துக்குது அப்படிங்கிறது. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.